ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் சப்ஜெக்ட்லேருந்து லீனியர் மோஷன் அப்படின்ற ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். லீனியர் மோஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பேசிக் ஸ்டெம்ஸான டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, வெலாசிட்டின்னு என்ன, ஆக்சிலரேஷன்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு லாஸ்ட் டாப்பிக்கு. நம்ம ஆல்ரெடி எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கும் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம். இதை பார்த்தாவே உங்களுக்கு மெக்கானிக்ஸில் 5 கொஷின்னா கண்டிப்பாக நீங்கள் 5 இல்லைனாலும் மினிமம் 4 கொஷினாவது நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னென்னா, இட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டோட்டல் மூவ்மெண்ட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வித்தவுட் எனி ரிகார்ட்ஸ் டு டைரக்ஷன். சிம்பிளி இட் கவர்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட். இப்போது டிஸ்டன்ஸ்னால் நம்மளுக்கே தெரியும். ஒரு ஊரில் இப்போ நீங்கள் ஒரு ஊரில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு ஊருக்கு போகிறீங்கன்னா அது எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு கேட்பீங்க. அப்போது ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதை மட்டும் தான் குறிக்கும். இவ்வளோ தூரம், அவ்வளோதான். அது எந்த டைரெக்ஷனில் இருக்குது, எப்படி இருக்குது அப்படிலாம் அதை சொல்ல மாட்டோம். ஸோ நம்மளுக்கு அது டைரெக்டாக ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் தருது. ஸோ இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட் டு எண்ட் பாயிண்ட், அப்போ அதுக்கு நடுவில் இருக்கிற கேப் எவ்வளவு, அதுதான் டிஸ்டன்ஸ். இதில் இது ஒரு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு ஸ்கேலார் குவான்டிட்டி, வெக்டார் குவான்டிட்டின்னா என்னென்னு தெரியும். இப்போது டைரெக்ஷனை மட்டும் குறித்தா அது ஸ்கேலார் குவான்டிட்டி. டைரெக்ஷனோட அதோட மேக்னிடியூடு மார்க் பண்ணிச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி. ஓகேங்களா? அப்போது டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரே ஒரு மீன் மட்டும் தான் தரும். ஓகேங்களா? எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது. அப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி. அடுத்து ஸ்பீடுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பைக்கில் போகிறப்ப தெரியும் எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க, 60, 70 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அது எந்த டைரெக்ஷனில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் பண்ணாது, எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க எவ்வளோ நேரத்துக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இதுலேயும் உங்களுக்கு டைரெக்ஷனை மீன் பண்ணாது. ஸோ ஸ்பீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் குவான்டிட்டி தான். அப்போ ஸ்பீடோட டெஃபனிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை எ பார்ட்டிக்கல் ஆர் பாடி அலாங் இட்ஸ் பாத் பர் யூனிட் டைம். இப்போ நம்ம 2 ஊருக்கு நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தோம். அந்த டிஸ்டன்ஸை எவ்வளோ ஸ்பீடில் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஸ்பீடு. ஓகேங்களா? இதுலேயும் நம்மளுக்கு டைரக்ஷனை மீன் பண்ண மாட்டோம், மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்கும். அப்போது ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 3 km/h தான் போவோம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கிலோமீட்டருங்கிறது என்னது, டிஸ்டன்ஸு. பெர் ஹாருங்கிறது டைம். அப்போது டிஸ்டன்ஸ் ட்ராவல் டிவைடட் பை டைம் டேக்கன். இதே ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டாங்கன்னா, இப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் நீங்கள் எவ்வளோ போயிருக்கீங்க, டோட்டல் டைம் எவ்வளோ எடுத்துக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். இப்போ ஆவரேஜ் டைம் எப்படி கேட்பாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு காரில் போகிறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு கோயிலுக்கு போகிறீங்க, அது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. அடுத்து கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க ஒரு மாலுக்கு, அப்போ அது ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ திரும்பி வீட்டுக்கு வரீங்க, அப்போது உங்களுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி, ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போது டோட்டலாக நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்கீங்க டிவைட் பை டோட்டல் டைம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஆவரேஜ் ஸ்பீடு கிடச்சிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. இதுவும் நம்மளுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான். ஓகேங்களா? அந்த பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா பொசிஷனை சேஞ்ச் பண்ணும் வித்து டைரக்ஷனோட. ஓகேங்களா? இதுதான் இதில் மெயின். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஒன்று தான். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கலாம். இதுதான் உங்கள் வீடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த இடத்துல உங்கள் ஸ்கூல் இருக்குது. அப்போ இந்த ஸ்கூலுக்கு நீங்கள் ஏபிசி அப்படின்ற ஒரு வழியில் போகிறீங்க. அதே உங்கள் ஸ்கூலுக்கு டைரெக்டாக டி அப்படிங்கிற ஒரு வழி இருக்குது. ஓகேங்களா? அப்போது நீங்கள் ஏபிசி அப்படின்ற இதை சுற்றி ஒரு நேர்வழியில் போனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ். அதே ஷார்ட் ஃபார்மில் நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் இப்போது இந்த மாதிரி இந்த இதுக்கு பார்த்துக்கோங்க. அதுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு a + b + c அப்படின்னு போட்டிங்கன்னா அதான் டிஸ்டன்ஸ். அதே டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஏ மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதான் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட். இது ஒன்று தான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ டெஃபனிஷன் படித்தா உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா? த டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த மூவிங் பார்ட்டிகல் இஸ் தி சேஞ்ச் இட்ஸ் பொசிஷன் டியூரிங் விச் த பார்ட்டிகல் ரிமைன்ஸ் இன் மோஷன். இட் இஸ் அண்ட் வெக்டார் குவான்டிட்டி. ஏன்னா டிஸ்டன்ஸுங்கிறது வெறும் டிஸ்டன்ஸை மட்டும் தான் குறிக்கும். ஆனால் நம்ம இதில் என்ன பார்த்தோம், இப்போ டிங்கிறத பார்த்தோமா, அப்போ இந்த டைரெக்ஷனில் போகணும் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா, இப்போது இப்படி சுற்றி போனால் அதில் டிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அப்போது குறுக்குழியில் போகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு டைரெக்ஷன் சொல்லுவீங்க. அதோடு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட்.
இப்போ நீங்கள் நேர்வழியில் போனீங்கன்னா அது டிஸ்டன்ஸு, அதே குறுக்கு வழியில் போனீங்கன்னா அது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட். அவ்வளோதான். குறுக்கு வழியில் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க, ஏதாவது ஒரு டைரக்ஷனை சொல்லி தானே போவீங்க, ரைட் எடுங்க லெஃப்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே இதில் போனீங்கன்னா ரோட்லேயே போனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டிஸ்டன்ஸ் பாருங்கள். இப்போ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே இருக்குன்னு பார்த்தோம். இப்போ டிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி வந்தாலும் இதோட டிஸ்டன்ஸுங்கிறத டோட்டலாக கூட்டும்போது 1 2 3 4 இது மூணையுமே வந்துட்டு ப்ளஸ் பண்ணால் டிஸ்டன்ஸ் ஆகும். அதே நீங்கள் வந்து இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு திருப்பி இதே இடத்துல வந்து நின்றுட்டீங்க அப்படின்னா இதுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகேங்களா. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுங்கிறது அந்த ஆப்ஜெக்ட் வந்து மோஷன்லேயே இருக்கிறது தான். ஓகேங்களா. அப்போது நீங்கள் மோஷன்லேயே இருக்கிறது பேர் இப்படி மோஷன்லேயே போயிட்டு திருப்பி இந்த இடத்துல ரெஸ்ட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னா அதே பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. ஓகேங்களா. அடுத்து வெலாசிட்டி. வெலாசிட்டினா ஒன்றும் கிடையாது, நம்ம பார்த்தல அந்த குறுக்குழி அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை வந்துட்டு எவ்வளோ டைமில் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ஷனையும் டைமையும் சேர்த்து சொன்னீங்கன்னா அதான் வெலாசிட்டி. இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி மெஷர்ட் பை மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா. நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னது, மீட்ரு தான். ஏன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். டிவைடட் பை டைம். ஓகேங்களா. அப்போ வெலாசிட்டிங்கிறது டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த பார்ட்டிகல் டைரக்ஷன் டிவைடட் பை டைம். அப்போ இதே வந்துட்டு உங்களுக்கு வந்து இப்போ பார்ட்டிகல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆப்ஜெக்டோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வலில் வந்து நீங்கள் வந்து போனீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அது வந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகேங்களா. த பார்ட்டிகல் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம் இஸ் கால்ட் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டினா சேஞ்ச் இன் பொசிஷன், அதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை சேஞ்ச் இன் டைம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கிடச்சிடும். இப்போது இதான் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்களேன். இப்போ போன இதில் சொன்ன மாதிரி தான் ஏடி அப்படிங்கிற ஒரு அலாங் பார்த்துருக்கு. இதில் டிஸ்டன்ஸையும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டையும் நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து ஏலேருந்து டி பாயிண்ட்டுக்கு தான் போகணும். ஓகேங்களா. அப்போது டிஸ்டன்ஸுங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டைரக்ஷன் நேர்வழியில் போகிறது. இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, இந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து டைரக்ஷன். சரிங்களா. 2 3 4 இப்போ இது மூணையும் கூட்டினா அதுதான் உங்களுக்கு இந்த 5. இந்த மொத்தத்தையும் கூட்டினா அது வந்து உங்களுக்கு என்னது டிஸ்டன்ஸு. இப்போது இந்த ஏடிக்கு நடுவில் டைரெக்டாக நீங்கள் போனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டைரெக்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு 5 கிலோமீட்டர் தான். ஓகேங்களா. இதை தான் இங்கே வந்து எக்ஸாம்பிளில் சொல்லியிருப்போம் உங்களுக்கு. அடுத்து ஆக்சிலரேஷன்னா என்ன? ஆக்சிலரேஷன்னா ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து பைக்கில் வந்து இவ்வளோ ஒரு ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்பீடை ஏற்றாமல் இறக்காமல் 40 கிலோமீட்டரில் போகிறீங்கன்னா 40 கிலோமீட்டர்லேயே போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிலரேஷனே அந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது. இப்போ நீங்கள் வந்து அதை வந்து 40லேருந்து 50 கிலோமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறப்பையோ இல்லை அதை 30 கிலோமீட்டரை இன்க்ரீஸ் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு வந்து ஆக்சிலரேஷன் ஃபார்ம் ஆகும். சரிங்களா. அதுதான் டெஃபினிஷனில் சொல்லியிருப்பாங்க. இட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. நீங்கள் வெலாசிட்டியை மாற்றுறீங்க, ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போகிறீங்க, அதை மாற்றுனீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஆக்சிலரேஷன். ஓகேங்களா. அப்போது வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட், அதை எவ்வளோ டைமுக்கு, அதையும் இப்போ டைமுக்கு ஏற்றுறீங்களோ இறக்குறீங்களோ. ஓகேங்களா. அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு கீழே ஒரு செகண்ட்ஸ். அப்போது இதோட யூனிட் என்ன பார்த்தீங்கன்னா மீட்ரு பர் செகண்ட் ஸ்கொயர். இது வந்து வெக்டார் குவான்டிட்டி தான். ஓகேங்களா. வெலாசிட்டிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி வரப்போ ஆக்சிலரேஷனும் வெக்டார் குவான்டிட்டி தான். அப்போ ஆக்சிலரேஷன் என்னென்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்பீடில் போகிறீங்க, நீங்கள் 50ல் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அப்போ ஆக்சிலரேட்டர் தானே இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. அப்போ அதுக்கு பேர் ஆக்சிலரேஷன். அதே 30க்கு கீழே குறைச்சிங்கன்னா அதை வந்து நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா ரிடார்டேஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. இப்போ ஆக்சிலரேஷன் வந்துட்டு ஒரு மூவிங் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிலேயே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சிலரேஷன் வந்து 0. இந்த பாயிண்டில் எதுக்கு சொல்கிறேன்னா, கொஸ்டினில் வந்துட்டு இனிஷியல் ஆக்சிலரேஷன் ஃபைனல் ஆக்சிலரேஷன் எல்லாம் கொடுத்துட்டு ஆனால் ஸ்பீடு வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, அப்போ ஆக்சிலரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ டேரெக்டாக நம்ம 0ன்னு போட்டுடலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இனிஷியல் ஃபைனல் வேல்யூ கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அதுக்கு தான் இந்த பாயிண்ட் சொல்கிறது. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் போனால் அவங்களுக்கு வந்து ஆக்சிலரேஷன் 0 தான். ஓகேங்களா. அப்போ ஆக்சிலரேஷனுக்கு ஃபார்முலா என்ன, நான் சொன்னேன் வெலாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதோ டிக்ரீஸ் பண்ணுறதோ. அப்போது சேஞ்ச் இன் வெலாசிட்டி கீழே எவ்வளோ டைம் எடுத்துக்குது அவ்வளோதான். சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படிங்கிறத வந்து இன்னொன்று எப்படி போடலாம் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேங்களா. இப்போது ஸ்டார்டிங்கில் எவ்வளோ போகிறீங்க, அதுக்கப்புறம் ஃபைனலாக எவ்வளோ போகிறீங்க, அப்போ அதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன். இதுதான் இந்த 2 ஃபார்முலாவே ஆக்சிலரேஷனுக்கு வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. அதே மாதிரி இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, இதையும் 1 மார்க்கில் டேரெக்டாக அடிக்கடி கேட்பாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ கார் ஸ்லோஸ் டவுன் ஃப்ரம் ஏ ஸ்பீட் 72 km/h to rest in 25 seconds. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் ஆஃப் தி கார்? இப்போ வந்து ஒரு கார் போகுது 72 km/h போகுது, அதை வந்து ஸ்பீடை குறைச்சி
ஜீரோவுக்கு கொண்டு வராங்க. எவ்வளோ இப்போ டைமில் பார்த்தீங்கன்னா 25 செகண்ட்ஸில் வந்து அது ஜீரோவா அப்போ கொண்டு வராங்க. வாட் இஸ் த ஆவரேஜ் ஆக்சிலரேஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம். நம்மளுக்கு ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளவு, கடைசியாக வந்து ஸ்லோ டவுன் முடிச்சிடுறாங்க. அப்போ அது வந்து எவ்வளவு, ஜீரோ. இப்போ இதுதான் நம்மளுக்கு வந்து சம்லேயே வருது. ஓகேங்களா, அதை கண்டுபிடிச்சா போதும். அப்போ இனிஷியல் எவ்வளோ போகுது, நம்மளுக்கு 72 km/h போகுது. ஓகேங்களா, அது ஃபைனலாக ஜீரோவில் போய் முடியுது. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை டைம். எவ்வளோ டைம் எடுத்துக்குது, 0 ஆகிறதுக்கு 25 செகண்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ டிவைட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா, இது km/h வந்து மீட்டர்/செகண்டாக மாற்றுறதுக்கு தான் இன்ட்டு 1000 போட்டிருக்கேன். கிலோமீட்டரை வந்து மீட்டராக மாற்றுறதுக்கு இன்ட்டு 1000, ஹாரை வந்து செகண்ட்ஸாக மாற்றுறதுக்கு 60 × 60. ஓகேங்களா, அடுத்த செகண்ட் சம் அதே மாதிரி தான். ஸ்டார்டிங் வித் எ கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுது 50 km/h. எ கார் ஆக்சலரேட் 32 seconds of an acceleration 0.5 m/s². What is the velocity of the car end of period 32 seconds of acceleration? இப்போ வந்து ஆக்சலரேஷன் வந்து 0.5 m/s கொடுத்துட்டாங்க. டி வந்து 32 செகண்ட்ஸ். இனிஷியல் வெலாசிட்டி வந்து 50 km. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ கான்ஸ்டண்ட்டாக 50 km ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா, அப்போது 0.5 m/s ஆக்சிலரேஷன் கொடுக்குறீங்க. எவ்வளோ நிமிஷத்துக்கு கொடுக்குறீங்க, 32 செகண்ட்ஸ் கொடுக்குறீங்க. இப்போ நீங்கள் வந்து 40 km போய்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா, அப்போ வந்து ஆக்சிலேட்டர் வந்து 0.5 m/s² வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. எவ்வளோ நேரத்துக்கு இன்க்ரீஸ் பண்ணுறீங்கன்னா 32 செகண்ட்ஸ்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. அப்போ உங்களுக்கு ஸ்பீடு கூடுமா, அந்த ஸ்பீடை தான் சம்பளம் கேட்குறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது நம்மளுக்கு தெரியும் ஆக்சிலரேஷன் ஈக்குவல் டு ஃபைனல் மைனஸ் 50 இனிஷியல் டிவைட் பை டைம். இப்போ நம்மளுக்கு ஏ கொடுத்துட்டாங்க 0.5, எவ்வளோ தான் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஃபைனலாக போகிற வெலாசிட்டி வி தான் கேட்டிருக்காங்க, அது அன்னோன்னு. -50 இனிஷியல் டிவைட் பை 32 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வி வந்துட்டு 107.6 km/h. அப்போது நீங்கள் வந்து 50 km போகிறீங்க, 0.5 m/s வந்து ஆக்சிலரேட் பண்ணுறீங்க. ஓகேங்களா, உங்களுக்கு ஸ்பீடு எவ்வளோக்கு போயிடுது, 107.6 km/h போயிடுது. ஓகேங்களா, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்து டைப்ஸ் ஆஃப் ரெக்டிலினியர் மோஷன். ஓகேங்களா, மோஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் நம்ம அடிக்கடி படிக்கிற கொஸ்டின். இதில் வந்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்மளுக்கு வந்து தியரி எதுவுமே தேவை கிடையாது. ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து மெயினாக எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 ஈக்குவேஷன் மட்டும்தான் தேவை. ஓகேங்களா, இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் சம்மு கேட்பாங்க. ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆக்சிலரேஷன், ரெக்டிலினியர் மோஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் எடுக்கிறாங்க அப்படின்னா 100க்கு 90% வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு எக்ஸாம் சால்வ் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த 3 ஈக்குவேஷன் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஓகேங்களா, அப்போது ஸ்ட்ரெயிட் லைனில் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கு 3 ஈக்குவேஷன் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா v = u + at, s = ut + 1/2at², v² = u² + 2as. இந்த 3ஐயும் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து டிஎன்பிசி படித்தாலும் சரி, வேறு ஏதாவது ஒரு எக்ஸாம் ஃபிசிக்ஸில் வந்துட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து சம் உங்களுக்கு அடிக்கடி இதில் கேட்பாங்க. இதில் யூங்கிறது பார்த்தீங்கன்னா இனிஷியல் வெலாசிட்டி, விங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபைனல் வெலாசிட்டி, எஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை அ பார்ட்டிகல், ஏங்கிறது பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன், டீங்கிறது பார்த்தீங்கன்னா டைம். ஓகேங்களா, இதில் வந்து யூனிட் தான் முக்கியம். வெலாசிட்டிங்கிறது நம்மளுக்கு தெரியும் m/s, டிஸ்டன்ஸுங்கிறது மீட்ரு, டைமுங்கிறது செகண்ட்ஸு, ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது m/s. ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் சம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். an aeroplane accelerate down a runway at 3.2 m/s for 32.8 seconds until finally lift the ground. Determine the distance travel before takeoff. இப்போ ஒன்றும் கிடையாது, ஒரு ஏரோப்ளேன் வந்து உங்களுக்கு தெரியும் ரன்வேல கொஞ்சம் தூரம் போய் அதுக்கப்புறம் தான் மேலே போகும். ஓகேங்களா, அந்த ரன்வேல வந்துட்டு 32.8 seconds போகுது. ஓகேங்களா, எவ்வளோ ஆக்சிலரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னா 3.20 m/s ஆக்சிலரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்போது அது பறக்கிறதுக்கு முன்னாடி அந்த ரன்வேல வந்துட்டு அவ்வளோ ஆக்சிலரேஷன் கொடுத்தா எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் பாயிண்ட் வர போயிருக்கும் அப்படிங்கிறதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின். ஓகேங்களா, இனிஷியலாக ஆரம்பித்து பறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஓகேங்களா, அப்போது நம்மளுக்கு அந்த 3 ஈக்குவேஷனில் வந்துட்டு இப்போது நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது இது 3லையுமே வந்துட்டு எந்த ஈக்குவேஷனில் டிஸ்டன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு எஸ்ஸுங்கிறது தான் டிஸ்டன்ஸு. ஓகேங்களா, அப்போ அந்த எஸ்ஸை வந்து நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து இதுலேயும் எஸ் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் டைம் இருக்குது, ஆனால் டைம் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, ஆனால் அதில் டைம் இல்லை. ஓகேங்களா, நம்மளுக்கு கேட்டிருக்குது டிஸ்டன்ஸ் தான். அப்போது எஸ் ஃபார்முலாவை டைரெக்டாக எடுத்துக்கலாம். s = ut + 1/2at². அப்போது எஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, ஸ்டார்டிங்கில் அது எப்படி ரெஸ்ட்டில் தானே இருக்கும், அப்போ 0.
இன்டூ டைம் எவ்வளோ டைம் எடுத்துக்குது 32.8 செகண்ட்ஸ் இன்டூ 1/2 எவ்வளோ ஆக்சிலரேஷன் கொடுக்குறாங்க 3.2 இன்டூ டைம் ஸ்கொயர் ஓகேங்களா. அப்போ இன்ட்டு எல்லாத்தையும் இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1720 மீட்டர் ஓகேங்களா. அவ்வளோ டிஸ்டன்ஸாக வந்து அது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி ட்ராவல் பண்ணியிருக்கோம் ரன்வேல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A car starts from rest and accelerate uniform over a time 5.21 seconds for distance 110 meter. Determine the acceleration of the car. ஓகேங்களா. இப்போ ஒன்று கொடுத்துட்டாங்க, ரெஸ்ட்லேருந்து ஒரு கார் ஸ்டார்ட் ஆகுது, யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் எவ்வளோ கொடுக்குறாங்க 5.21 செகண்ட்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளவு 110 மீட்டர். அப்போ ஆக்சிலரேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு அதே ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா ஏ மட்டும் தெரியாது, டிஸ்டன்ஸ் எஸ் கொடுத்துட்டாங்க 110, ரெஸ்ட்லேருந்து ஆரம்பிக்குது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி நம்மளுக்கு 0 இந்த டைம் வந்து எவ்வளோ மாற்றிக்கிட்டிங்கன்னா 5.21 ஓகேங்களா. இன்ட்டு ஆக்சிலரேஷன் வந்து நம்மளுக்கு தெரியாது 1/2 1/2க்கு பதிலாக தான் இங்கே 0.5 போட்டிருக்கேன் ஓகேங்களா. அடுத்து ஏ தெரியாது, டி ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 5.21 இன்ட்டு 5.21 போட்டிங்கன்னா கடைசியில் உங்களுக்கு ஏ வந்து கிடச்சிரும் 8.10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஓகேங்களா. இந்த மாதிரி சிம்பிளாக தான் கேட்பாங்க ஓகேங்களா. இது வந்து சிம்பிள் டாபிக் தான். இதோட வந்து மெக்கானிக்ஸ் வந்து முடியுது. மெக்கானிக்ஸ் பார்க்காதவங்க வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லா வீடியோவோட லிங்க் கொடுக்குறோம், கண்டிப்பாக எல்லாமே பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.